ओम श्रीराम सौमित्रि जटायुवेद षडाननादित्यकुजार्चिताय श्रीनीलकण्ठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। श्रीगुरुभ्यो नमः। தை மாதம் பிறக்க போகிறது. எல்லாருக்கும் மகர சங்கராந்தி, அதாவது பொங்கல் பண்டிகை. அனைவரும் அனைத்து மக்களும் பொங்கப்பானை வச்சு சூரியனுக்கு நிவேதனம் பண்ணி, கரும்பு வச்சு நிவேதனம் பண்ணி, புது உடைகள்லாம் அணிந்து அப்படி சந்தோஷமாக கொண்டாடக்கூடியதான ஒரு பண்டிகை. அதுவும் தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை அப்படின்னா ரொம்ப பிரசித்தம். எல்லாரும் தமிழர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இருக்குது இந்த பொங்கலுங்கிறது. அனைத்து பிரதேசத்திலும் இந்த உத்தராயண புண்ணியகாலம் மகர சங்கராந்திங்கிறது கொண்டாடப்படுறது. விசேஷமாக சூரியநாராயணனை பூஜை பண்ணக்கூடியதான ஒரு நாளாக இருக்குது. சூரியன் தான் நம்மளுக்கு பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கான். எல்லாரும் கண்ணால் பார்க்குறோம் சூரியனை. திரையீமயாய அப்படின்னு 3 வேதஸ்வரூபியாக இருக்கான். விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே அப்படின்னு பிரம்மா ரூபமாகவும், நாராயணன் ஸ்ரீமன் நாராயண ரூபமாகவும், பரமேஸ்வர ஸ்வரூபமாகவும் இருக்கான் சூரிய பகவான். சூரிய மண்டலத்தில் தான் பரமாத்மா ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியாக இருக்கான் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அப்பேற்பட்டதான சவிதா அப்படின்னு எல்லாரையும் தூண்டி அவரவர்கள் செயலில் ஈடுபடுத்தி அப்படி இருக்கக்கூடியதான தேவன்னா பரமேஸ்வரன்னா சூரியநாராயணன்கிறவன். சகல தேவதா ஸ்வரூபி, சகல வேதஸ்வரூபி, எல்லாருக்கும் சகல அபீஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய பிரத்யக்ஷ கண்கண்ட தெய்வம் சூரியநாராயணன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான். அப்பேற்பட்ட சூரியனை பூஜிக்கக்கூடியதான ஒரு நாள், பூஜிக்க வேண்டிய நாள். அவசியம் கட்டாயம் சூரியனை பூஜிக்கணும். சூரியனை பூஜிக்கிறதுனால ரொம்ப பிரசித்தம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு, ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத், ஆரோக்கியம் கிடைக்கிறது. எல்லாருக்கும் ரொம்ப தேவை இல்லையா? தீர்க்கமான ஆயுசு இருக்குது, ஆனால் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா பிரயோஜனம் உண்டா? அஷ்டைஸ்வரிய சமர்த்தி இருக்குது, ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா பிரயோஜனம் உண்டா? நல்ல அறிவு இருக்குது அவனுக்கு, நன்னா படிப்பு வருது, ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா பிரயோஜனம் உண்டா? என்ன பிரயோஜனம்? நல்ல கல்யாணம் ஆகிடுத்து, ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா பிரயோஜனம் உண்டா? ஆரோக்கியம் ஒன்று இல்லை, மற்ற எல்லாம் இருந்ததுன்னா வேஸ்ட், பிரயோஜனமே இல்லை. அப்படி ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான தெய்வம் சூரிய பகவான். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்துன்னு சாஸ்திரம் சொல்லிடுத்தோ. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சூரியனை பூஜை பண்ணால் அது நிவர்த்தி ஆகிடும். சூரிய நமஸ்காரம்னு நமஸ்கார பிரியோபானு, நமஸ்காரத்தினால ரொம்ப சந்தோஷத்தை அடைகிறான் சூரிய பகவான். அவனுடைய பெயர்களை நாமாக்களை சொல்லி மித்ராய நமஹா வய நமஹான்னு சூரியனுக்கு நமஸ்காரம் ஒவ்வொரு நாளும் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷத்தை அடைகிறான். அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை இந்த உத்தராயண புண்ணியகாலம்னு சொல்லக்கூடிய மகர சங்கராந்தி போன்றதான தை பொங்கல், இந்த தினங்கள்லாம் சூரியனுக்கு ரொம்ப உகர்ந்த நாட்கள். இதெல்லாம் சூரியனை பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதுலேயும் கிருஷ்ணயஜுர்வேதத்தில் வரக்கூடிய அருண பிரஷ்னம், முதல் பிரஷ்னம் பத்ரங்கர்ணேபிகின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த அருண பிரஷ்னத்தை சொல்லி ஒருவன் நமஸ்காரங்கள் ஒவ்வொரு பஞ்சாதிக்கும் அப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டான் அப்படின்னா சகல வியாதியும் அவனுக்கு நிவர்த்தி ஆறுது. ஒரு மண்டல காலம் இப்படி ஒருவன் இந்த சூரிய நமஸ்காரத்தை அருண பிரஷ்னத்தை சொல்லி அப்படி நமஸ்காரம் பண்ணினான் அப்படின்னா கொடிய வியாதி, குஷ்டரோகம், கேன்சர், தீர்க்க முடியாததான வியாதி எல்லாம் வந்த சுவடு தெரியாமல் காணாமல் போயிடும். புராணங்கள்லாம் சொல்கிறது, பகவான் கிருஷ்ண பரமாத்மாவனுடைய புத்திரன் சாம்பன், அவன் குஷ்டரோகம் வந்து சிரமப்பட்டான். அவன் சூரியனை பூஜை பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணி குஷ்டரோகத்திலிருந்து விடுபட்டான் அப்படின்னு நம்மளுக்கு புராணங்கள்லாம் சொல்கிறது. அதே மாதிரி பகவான் ராமச்சந்திரமூர்த்தி, தர்மஸ்வரூபியான ராமச்சந்திரமூர்த்தி ராவணனோட யுத்தம் பண்ணுறார். யுத்தம் பண்ணால் அவனுடைய சிரஸை சேதனம் பண்ணுறார். ராவனுடைய தலையை அம்பு போட்டு வெட்டுறார். வெட்ட முளைச்சுட்டே இருக்குதுல, என்ன பண்ணுறதுன்னே புரியல அவருக்கு. எப்படி ராவணனை சம்ஹாரம் பண்ணுறது அப்படிங்கிற புரியல, குழம்பிவிட்டார் பகவானே ராமனே. இப்படி குழம்பி இருக்கிற சமயத்தில் அகஸ்திய பகவான், அகஸ்திய முனிவர் வந்து அங்கேருந்து ராமனுக்கு உபதேசம் பண்ணுறார். என்னத்தை உபதேசம் பண்ணுறார்? நான் ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவஹம் ஜபேன் நித்யம் அக்ஷய்யம் பரமம் சிவம் சர்வமங்களமாங்கல்யம்
சர்வ பாப பிரணாசனம் சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரம மங்களமான ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. ஹே ராமா, சர்வ பாப பிரணாசனம், அனைத்து பாபத்தையும் போக்கடிச்சிடும். சர்வ சத்ரு விநாசனம், அனைத்து சத்ருக்களையும் நாசம் பண்ணிவிடும். சர்வ மங்கள மாங்கல்யம், அனைத்து மங்களங்களுக்கும் மங்களம், மங்களமான ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. ரொம்ப புண்ணியமான ஸ்தோத்திரம். என்ன ஸ்தோத்திரம்? ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம். ஆதித்ய ஹிருதயம்ங்கிற மகாமந்திரம். அப்படிங்கிற ஆதித்ய ஹிருதயங்கிற ஸ்தோத்திரத்தை சூரியனை, ஆதித்யனாக இருக்கக்கூடியதான சூரியனை குறித்து அந்த ஸ்தோத்திரத்தை இருக்கக்கூடியதான அந்த ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்ணுறார் ராமனுக்கு அகஸ்திய பகவான். அதை ராமர் ஜபித்து சூரியனுடைய அனுகிரகத்தை அடைஞ்சு, ஆதித்ய ஹிருதயத்தை ஜபித்து சூரியனுடைய அனுகிரகத்தை பெற்று அப்புறம் ராவணனை வதம் பண்ணுறார் ராமனே. அப்படி சூரியனுடைய அனுகிரகம் ராமரே அடைஞ்சிருக்கார். அதே மாதிரி இன்னும் புராணங்களில் சூரியனுடைய பெருமை நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சத்ராஜித்தன் ஒருத்தன், அவன் என்ன பண்ணான், பாகவதத்தில் வருது, சத்ராஜித்துங்கிறவன் சூரியநாராயணரை பூஜை பண்ணி அவரை நமஸ்காரம் பண்ணி சந்தோஷப்படுத்தி அனுகிரகத்தை அடைஞ்சான். எப்பேற்பட்ட அனுகிரகம் அப்படின்னார், ஒரு மணியை அனுகிரகம் பண்ண, ஒரு ரத்னத்தை சூரிய பகவான் அவனுக்கு அனுகிரகம் பண்ண. என்ன ரத்னம் அதுன்னார், எப்பேற்பட்ட ரத்னம் அது? அந்த ரத்னம் இருந்தால் எந்த இடத்துல இருக்கோ 20 பாரம் தங்கம் ஒவ்வொரு நாளும் கொடுக்கும் அந்த ரத்னம். ஸ்யமந்தகமணி அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட ஸ்யமந்தகமணியை சத்ராஜித்தான தன்னுடைய பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணார் சூரிய பகவான். அதனால அவன் நிறைய ஐஸ்வர்யத்தை அடைஞ்சான் அப்படின்லாம் புராணங்களில் நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்ட சூரியநாராயணன் பிரத்யக்ஷ தெய்வம். அப்பேற்பட்ட சூரியனை ஆராதிக்க வேண்டியதான நாள் இந்த தைப்பொங்கல். ஜனவரி மாதம் 2025 ஜனவரி 14ஆம் தேதி இந்த பொங்கல் பண்டிகையானது ஏற்படுறது. கால வேளையில் மாதம் பிறக்கிறது. எல்லாரும் சூரியனை ஆராதனம் பண்ணி பொங்கப்பானை வச்சு நிவேதனம் பண்ணி புது உடைகள்லாம் அணிந்து நிறைய தானங்கள் பண்ணி ஏழை எளியோர்களுக்கெல்லாம் அன்னதானம், குடிக்கிறதுக்கு தீர்த்தம், மோர், வஸ்திரதானங்கள் இதெல்லாம் தானம் பண்ணி நிறைய பிராமணர்களுக்கு அந்தணர்களுக்கெல்லாம் தானம் பண்ணி நிறைய தர்மங்களை பண்ணி பசுமாட்டுக்கெல்லாம் புல்லு கொடுத்து இப்படி நிறைய தர்ம காரியங்களை பண்ணி சூரியனுடைய அனுகிரகத்தை அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம். நம்ம சீதாராம குருகுலம் வைதிக ஸ்ரீ சம்ஸ்தானம் மூலமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய நமஸ்காரம் விடாமல் நடக்கிறது. 10 வருஷ காலமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய நமஸ்காரமானது சுமார் ஒரு 30 பேரை வச்சுண்டு இது நடக்கிறது. நிறைய ஆஸ்திகர்கள்லாம் இதில் கலந்துக்கிறா. நிறைய பேர் வரலாம். இந்த வீனஸ் காலனியில், ஆழ்வார்பேட்டை வீனஸ் காலனியில் இருக்கக்கூடிய ஆஸ்திக சமாஜத்தில் இந்த சூரிய நமஸ்காரமானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறது. இதுலேயும் பக்தர்கள்லாம் மண்பை சென்று பகவானுடைய அனுகிரகத்தை அடையணும் அப்படின்னு இங்கே தெரிவிக்கிறோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.